8 தலைகளை கொண்ட டிராகன் மீது உட்கார்ந்திருந்த நிழல் மந்திரவாதி முனீஸ்வரன் கோயிலை தன்னுடைய மந்திர சக்தி கொண்டு தாக்குதல் தொடுகிறான். கோயிலில் இருந்த இளைஞன் சக்தி வாய்ந்த வேலை அதனுடைய பீடத்தில் இருந்து பிடுங்கி அந்த மந்திரவாதியின் மந்திர சக்தியை வேல் கொண்டு தடுக்கிறான். மந்திரவாதி தொடர்ந்து தன்னுடைய சக்திகளை பயன்படுத்துகிறார். அந்த இளைஞனும் தெய்வ சக்தி வேலை பயன்படுத்தி அந்த மந்திர சக்தியை முறியடிக்கிறார். மேலும் வேலில் இருந்து வரும் மின்னல் ஒளியனாது அந்த 8 தலைகள் கொண்ட டிராகனையும் மந்திரவாதியையும் தாக்குகிறது. வேலின் சக்தி தாக்குப்பிடிக்க முடியாமல் தரையில் விழுகின்றனர் மந்திரவாதி கூடவே டிராகனும். வேலின் சக்தி கொண்டு தரையில் விழுந்து கிடந்த டிராகனை 8 குட்டி டிராகன்களாக மாற்றுகிறான். மந்திரவாதி மீது வேலின் சக்தியை பயன்படுத்தும் போது மந்திரவாதியின் உடல் தெய்வ சக்தியை தாங்க முடியாமல் காற்றில் கரைய தொடங்குகிறது. மந்திரவாதி உடல் காற்றில் கரைந்து சாம்பலான பிறகு முனீஸ்வரன் கோயிலை நோக்கி செல்கிறான். அந்த இளைஞனை சுற்றியும் 8 குட்டி டிராகன்களும் பறந்து வருகிறது. மேலும் அந்த இளைஞனின் உடலில் முனீஸ்வரன் இருப்தாக ஒரு புரளி பரவுகிறது.